கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். கடல் எனும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ கடவாத என் கையை என் வாழ்வில் தாரும். கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ கடவாத என் கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவோண்ட மலையே புகலிடம் நீயே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் கருணேயன் முன்னே தெய்வமாய் வாரும். பாரினில் காரீரில் கஷ்டங்கள் அணுகாமல் கருணேயன் முன்னே தெய்வமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை என் முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். டாக்டர் மாரிக்கனி பிரைஸ்லார். செய்திக்குள்ளே வருவோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தின் செகண்ட் பார்ட். முதல் பார்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து யாக்கோபு தெளிவாக சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பொறுமை. ஏன் பொறுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு பாடுகள் வழியாக சென்றாங்க. ஐஸ்வர்யவான்களால நெருக்கப்படுகிறார்கள். எங்க இருக்கிறாங்க? சபையில இருக்கிறாங்க. சபையில இருந்து நெருக்கம் 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 வரும்பொழுது அவங்க இருதயத்துல வேதனை குடிக்கிட்டே இருக்கும். என்ன உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறாரா? இருந்தா எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நெருக்கம்? கொலை செய்யறத பார்க்கும்பொழுது அவங்க நினைக்கிறாங்க, இயேசு எவ்வளவோ வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஏன் நாங்க சாகணும்? அப்ப உண்மையிலேயே கடவுள் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் அவங்க இருதயத்துல வருது. அந்த சந்தேகம் வர 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 யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியுது. என்ன சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் பொழுது செகண்ட் கம்மிங்க பத்தி சொல்லிட்டு நீடிய பொறுமையாயிருங்கள். அந்த நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு ஓமையை சொல்றார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ பயிர் இடுகிறவன் பூமியிலே நார் பலனை அடைய வேண்டும் என்பதற்கு முன்மாறியும் பின்மாறி வரும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு ஓமையை சொல்றார். அவருக்கு தெரியும், என்னுடைய அண்ணன் யாருங்க அண்ணன்? அண்ணவராக இயேசு கிறிஸ்து, பிரதர் ஆஃப் பிரதர். அவரு எப்பவுமே 3 வருஷமா ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஓமையை சொல்லித்தான் அவர் மெசேஜ் ஆரம்பிப்பார். பரலோகத்தினுடைய ரகசியத்தை பத்தி அவர் பேசும்போது அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரலோக ரகசியத்தை அவர் பேசும்பொழுது மத்தேயு
13வது அதிகாரம் 3வது அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக சொன்னார். அநேக ஓமைகள். அப்ப அவருடைய சகோதரனாகிய யாக்கோபும் ஓமைகளால் தான் சொல்றார். என்னுடைய சீஷர்கள் இங்க இருக்கிறீங்க, சிலர் இருக்கிறீங்க. நீங்க செய்தி சொல்லும் பொழுது 100% காணிக்கை பத்தி பேச மாட்டேங்க. ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு காணிக்கை பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. ஆனா எங்களுடைய போதகர் எங்களுக்கு வேதத்தை இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த காணிக்கை பின்னாடி போறாங்களோ காணாம போயிடுறாங்க. அதான் காணிக்கையில பின்னாடி காணாம போயிடுறாங்க. சத்தியத்தை சத்தியமாக போதிப்பார், அவங்களெல்லாம் நிலைநிற்க முடியும். சோ இங்க ஒரு கூட்டத்தார் பாடுகள் வழியாக செல்கிறார்கள், அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார், நீங்க பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன ஓமை சொன்ன மழை. அந்த மழை நமக்கு தேவையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லாம் பெரிய தேவையெல்லாம் கிடையாது. நமக்கு ரேஷன் கடையில, நமக்கு மளிகை கடையில நமக்கு அரிசி கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு அரிசி அப்படின்னா ரேஷன் கடையில மளிகை கடையில கிடைக்காது. அன்னைக்கு இந்த கடையெல்லாம் கிடையாது. அவங்க தான் என்ன செய்யணும், பயிர் செய்யணும். அத இயேசு இப்படி ஊமையா சொன்னாரு நம்ம பார்க்க போறோம். 13வது அதிகாரம் 3வது சொல். விதை விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். இது அவர்களுக்கு காமன் காட்சி. பாலஸ்தீனிய தேசத்துல விவசாயங்கிற ஒரு பேசிக்கான காரியம். ஆனா அரபியர்களுக்கு அது தெரியாது. பாலஸ்தீனத்துல வாழ்கிற இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களுடைய பேசிக் அவங்க வேலை என்னன்னா விவசாயம். அந்த விவசாயத்திற்கு தேவைப்பட்டான். அப்ப இங்க ஆண்டவர் சொல்கிறாரு 13வது அதிகாரம் 11வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது சீஷர் அவரிடத்திலே ஏன் அவர்களோட ஓமைகளோடு பேசினா, அதற்கு அவர் பிரதித்திரமாக பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அருளப்பட்டது. உங்கள்ங்கிறது யாரு? இப்ப நம்ம பார்க்கறது யாக்கோபை பார்க்கிறோம். இங்க இருந்து அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு யாருங்கிறது ஏழைகள், தரித்திரர்கள், நொறுக்கப்படுகிறார்கள். வேலையை சக்கையா புளிவான், சம்பளம் கொடுக்க மாட்டான் பணக்காரன். அப்படி சேர்த்து 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 அவன் பெரிய ஐஸ்வர்யன், இன்னும் பெரிய ஐஸ்வர்யம் ஆயிட்டான். ஆனா இப்ப நம்ம பாக்குற ஒரு கூட்டத்தார் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 24. வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு வருது. நல்ல நிலம். அந்த நிலத்தை பத்தி தான் பேசுவார். சரி, இப்ப வசனத்துக்குள்ள வருகிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்குனுக்களாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. ஏன் எதிர்த்து நிற்கவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டுடைய சித்தம் இல்லாம எனக்கு இருக்க தலை முடி ஒண்ணு கூட கீழே விழாது. அப்படியே சித்தம் இருக்கிறதுனாலதான் இது எங்களுக்கு நடக்குதுட்டு வாயவே திறக்காம எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்க பாடும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை இவங்களும் வாயை திறக்க வேண்டும். அதனாலதான் எதிர்த்து நிற்கவில்லை. அப்படின்னு எதிர்த்து நிற்காத ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. 2வது வரைக்கும் ஒன்னு இருக்குப்பா, அதுக்கு நீ என்ன தேவை? பொறுமை. அந்த பொறுமையினால கிடைக்கிறது என்னன்னா 7வது வசனம். இதோ பயிரிடுகிறவன். இவங்க எல்லாம் விவசாயிகள். உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அங்க நான் விவசாயம் பண்ண மாட்டேன், ஆனா ஃபுல் சூப்பர்வைசிங் நான் இருப்பேன். எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அங்க ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அங்க டிஃபரெண்ட் லெவல்ல பூமி இருக்கு. ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான இடம் இருக்கும், ஒரு இடம் தாழ்வான இடம் இருக்கும். அதுக்கு வாட்டர் சப்ளை ஒரு குளம் இருக்கு. எங்களுக்கு ஒரு குளம், அது எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே இருக்கு. அது மழை பெஞ்சா அந்த குளம் ஃபுல்லா நிரம்பிடும். அதை எங்க மேனேஜர் அதை அடைச்சி வச்சிருவார், இந்த தண்ணியை தொடவே மாட்டார். முன்னாடி ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனல் ஒரு தண்ணி போயிட்டு இவர் என்ன செய்வார், இதை ரிசர்வ்ல வச்சிருவார். ரிசர்வ்ல வச்சு மழையை அவர் ரொம்ப நம்ப மாட்டார். நம்புவாரு, மழை பெய்யும் போது ரைட்டு, மழை பெய்யாட்டாலும் எனக்கு மகசூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி போற சேனல்ல இருக்கிற தண்ணி எடுத்து அந்த நெல் பயிருக்கு தண்ணி அனுப்பிட்டே இருப்பார்.
நல்லா பயிர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்ப பின்மாறி மழை பெய்யற இடத்துல பிஞ்சா யோகம் பெய்யாட்டா கண்டுக்கிடவே மாட்டார். இந்த குளத்துல இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த தண்ணீர்ல எல்லாமே அப்படியே என்ன செய்யணும், அப்படியே தண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, சார் டாக்டர்னு சொன்னால வயசானவர், தம்பி நீ எப்படினாலும் மாறி மாறி பேசிட்டே இருப்பாரு. அவர் என் தாத்தா வயசு அவருக்கு. சொல்லுவாரு, இந்த நேரத்துல நம்ம தண்ணி கொடுக்கலன்னா எல்லாம் பொக்கையா போயிடும். வெளியில வந்து நெல் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள சாவி தான் இருக்கும். ஆனா தண்ணிய கரெக்டா வச்சிருந்தானா. ஆனா அதே நேரத்துல பக்கத்திலேயே இன்னொரு இடம் இருந்துச்சு, எங்க இடம் தான். ஆனா அந்த ஹைட்டு கூட இருக்கிற இடத்துல இந்த தண்ணி போகாது, என்ன பண்ணாலும் போகாது, ஹைட்டு கூடிடுச்சு. அதனால அதுல வர்ற நெல்லை பாத்தீங்கன்னா பாதிக்கு முக்கால்வாசி சாவியா தரும். இப்ப இவருக்கு தண்ணியை ஸ்டாக் பண்ணியிருந்தாரு, விவசாயம் செய்யும்போது எவ்வளவு தண்ணி அனுப்பணும்னு அவருக்கு தெரியும், தண்ணியை ரிசர்வ்ல வச்சிருப்பாரு, இதெல்லாம் அவருக்கு முடிஞ்சது. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்துல இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு 2 மழை தேவை. என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம், பூமியின் நற்பலனே. பூமி எந்த பூமி? புதிய வானம் புதிய பூமி கிடையாது, இந்த பூமி. சரி, இதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு கையில வச்சிருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோமா? உபாகமம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 11:9 உபாகமம்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லின ஆணையிட்ட தேசமாக்கிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் நீடித்து வாழும்படி இன்றைக்கு நான் கற்பிக்கிற கற்பனை எல்லாம் கை கொள்வீர்களாக அப்படின்ட்டார். இவங்க இன்னும் போகல, இருக்காங்க, எங்கதான் இருக்காங்க, எகிப்துல தான் இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சாங்கன்னா பாலும் தேனும் ஓடுதா, நம்ம அள்ளி இந்த கையில பால் இந்த கையில தேனை வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல கிடையாதுங்கிறார். 10வது வசனம், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர்ப்பாய்ச்சல் ஆகிறது போல உன் கால்களை காலில் இருந்து தண்ணியா வரும். அப்படி கிடையாது, லைன் நதி போயிட்டே இருக்கு 365 நாளும் தண்ணி போகும். இப்ப இவங்க அது பக்கத்துல கீரை தோட்டம் போட்டுருக்காங்க. கீரை தோட்டத்துக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த தண்ணிய அப்படி காலை வச்சு லேசா நகட்டினா தண்ணி உள்ள வந்துடும். இப்ப தண்ணி வந்து ஃபுல்லாயிருச்சு, இனி அடுத்து அழுகி போயிடும். காலை வச்சு லேசா ஒரு நட்டுனா தண்ணி உள்ள நின்றும். நீ அடுத்த நாள் தான் தண்ணி ஊற்றணும். கீரை 2 நாள் 3 நாள் கடனை வளர்ந்துடும். இவங்க ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது போல இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 11வது வசனம் பாருங்க, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ, உபாகமம் 11:11, தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கம் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அப்பப்பா இங்க பாரு சாமி, இங்க நைல் நதி இருந்துச்சு, அங்க நைல் நதி எல்லாம் கிடையாது. வானத்திலிருந்து நான் மலையை கொடுக்கணும், நான் மலையை கொடுத்தா தான் அங்க விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு நீ என்னுடைய கண்டிஷனை கீழ்ப்படியணும். கண்டிஷன் கிளீன் போட்டாரா? அடுத்து வாங்க 12வது, அது உன் தேவனாகிய தேவன் விசாரிக்கும் தேசம். விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நாங்க ரவுண்ட்ஸ் போகும்போது வேற மாதிரி போகணும், எல்லா மற்றவங்களும் ஒருத்தர் ஒரு ஸ்டைல் வச்சுப்பாங்க. நான் என்ன செய்வேன்னா நேரம் பேஷண்டா பார்ப்பேன். இந்த சார்ட்ல என்ன எழுதியிருக்கானா நான் கண்டுக்கிடவே மாட்டேன். ஒரு உதாரணத்துக்கு அனிமியா அப்படின்ற நான் நேரம் அப்படி வச்சு ஒரு இழுத்து பார்ப்பேன். என் கண்ணு தெரியும் உங்களுக்கு சிவப்பா இருக்கா இல்லையா இருக்கா? சிகப்பா இருக்கு. பார்த்தா இந்த மாதிரி சிகப்பா இருக்கும். அவன் அனிமியா நான் போட்டு HB 20 எந்தையாவது போட்டு வச்சுப்பான். நான் ஸ்டாஃப் வச்சுருவேன், இங்க வருமா, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், பாரு எப்படி சிவப்பா இருக்கு, அதனால நீ டயக்னோசிஸை மாற்றித்தான் அப்படி சரிங்க சார் அப்படின்றான். அப்ப இது விசாரிக்கிறது, ரவுண்ட்ஸ் போறது. அந்த ரவுண்ட்ஸ் போறதுல எங்க அப்பா ஒரு டாக்டரை பத்தி சொன்னார். அவர் இறந்துட்டார். மதுரையில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அவர் தான் ஒன்லி சர்ஜன் மதுரையில் அந்த காலத்தில். இப்ப தடிக்கு விழுந்தா ஒரு டாக்டர் இருக்கார். அப்ப இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ஜரிக்கு அமௌண்ட் போடுவாரு. பேஷண்ட் பணத்தை கட்டிட்டாங்கன்னா
தியேட்டர் கேஸ் கொண்டு போயிடுவார். இப்போ 5வது ரூம்ல உள்ள பேஷண்ட்டுக்கு காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் நம்பருக்கு போவாரு, அடுத்த 6க்கு போயிட்டு ரூம்ல போய் உட்காந்துருவார். அவங்க கேட்பாங்க, என்னம்மா டாக்டர் எங்க ரூமுக்கு வரல, இன்னைக்கு என்ன செய்ய போன எங்களுக்கு சொல்லல, ஊசியும் சொல்லல, மாத்திரை. நீ காசு கொடுத்தியா? நீ காசு கொடுத்தா நான் சார் வருவாரு, சும்மா இருக்கா அப்படின்னு அவர் 2 திருத்திட்டு அங்கே சொத்தக்க தேவை வித்து அந்த அமௌண்ட்டை கட்டின உடனே, பணம் கட்டின உடனே ஸ்டைலா வருவார். 5ஆம் நம்பர். ஆமா உங்க இன்னைக்கு காலைல வரல. ஓ சரி சரி சரி, அமௌண்ட் கட்டிட்டீங்க, இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு ஆப்ரேஷன். இவர் இப்படித்தான் விசாரிப்பாரு, ஆனா காசு கொடுத்தா தான் விசாரிப்பாரு. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் 365 நாள் விசாரிக்கிறார். ஒரு வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு எப்பொழுதும் உன் தேவனாக கர்த்தருடைய கண்கள் அதுமேல் வைக்கப்பட்டிருக்கு. என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கண்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என் கற்பனையின்படி வாழ்கிறாயா, என் கற்பனைகளை கை கொள்கிறாயா அப்படின்னு பார்த்து நீ கை கொண்டால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 13 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நீங்கள் இன்று என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால், கண்டிஷன் பைபிள் ஃபுல்லா கண்டிஷனுங்க. உங்களுக்கு கண்டிஷன் பிடிக்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் கண்டிஷன் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அவருடைய ஸ்டைல வேற. நீ உன் தானியம், உன் திராட்சை ரசம், உன் எண்ணெய் சேர்க்கும்படிக்கு, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஒலிவ எண்ணெய் இதெல்லாம் நீ கிடைக்கணும். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திற்கு முன்மாரியையும் பின்மாரியும் பெய்ய பண்ணி, அடுத்து பாருங்க, மிருக ஜீவன்களுக்கு உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். இன்னைக்கு நம்ம ஆடு மாடெல்லாம் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. மட்டன் கிடையாது, கிலோ 1100 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அவருடைய செல்வமே என்னன்னா ஆடு மாடு. யார்கிட்ட 10,000 மாடு இருக்கோ அவன் மகா பெரிய கோடீஸ்வரன். கர்மேல் பர்வதத்துல ஒரு பெருங்கோடீஸ்வரன் தான். அப்படி எத்தனை ஆடு எத்தனை மாடு இருந்துச்சுன்னு நீங்க பாருங்க. அத்தனை மாடு வச்சு கெத்தா இருப்பான். அந்த மாதிரி நீ கெத்தா இருக்க முடியும். எப்ப நான் சொல்லி கேட்டான 16 உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழியிலே விலகி அந்நிய தேவனை சேவித்து அப்படி செய்தால் 14 இப்படி கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தான் பலனை கொடாமல் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் சீக்கிரமாக அழிந்து போவீர். இதாங்க இந்த பிரின்சிபல் கடைசி வரை வரும். இந்த பூமியில இதான் நடக்கும். சரி, உபாகமம் 28வது அதிகாரம் ஆசீர்வாதம் சாபத்துல 28வது அதிகாரம் 3வது வசனத்துல சாபம் கிடையாது, ஆசீர்வாதம். நீ பட்டணத்திலே ஆசிரிக்கிறது, வெளியும் ஆசிர்வாதம். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, உன் மாடு பெருகும், எல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஆனா என்னைக்கு நீ ஆண்டவருக்கு விரோதமா வாழ்றியோ என்ன செய்துவார் அப்படின்னு சாபத்தை எப்படி கொண்டாட பாருங்க. 23 உன் தலையின் மேல் உள்ள வானம் வெண்கலம், மழையே பெய்யாது. உன் பூமிக்கு கீழே இருக்கிற பூமி, உனக்கு கீழே உள்ள பூமி இரும்பு, அயன் கிடையாது, ஹார்டா இருக்கும், மழை பெஞ்சு வருஷ கணக்கா இருக்கும். சரி, முன்மாறி பின்மாறிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. வாசிப்போமா? சகரியா 10வது அதிகாரம் 1 வசனம். பின்மாறி காலத்துக்காக மழை, பின்மாறி காலத்துக்காக ஏன் வேண்டிக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, முன்மாறி மழையை கொடுத்துருவார். கொடுத்த உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே ஹாப்பி 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 உலகத்துட்டு அதுல இருக்கிற விதை நெல்லாம் போட்டு இப்ப முளைச்ச பிறகு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. நீ ஒழுங்கா இருந்தேன்னா நான் பின்மாரியை கொடுப்பேன். ஆனா பின்மாரி காலத்தை வேட்டி கட்டளை வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீ ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டோடைய கற்பனை கை பண்ணிட்ட, அப்ப கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி யோபு, இப்ப நம்ம யோபுக்கு போறாப்ல, நீங்க திரும்ப வாசி பாருங்க, நல்லா ஒரு ஃபுல் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கையில டார்ச் வச்சிருக்காரு. அந்த டார்ச்ல வச்சு மின்னல்களை அடிக்கிறாரு. அந்த மின்னல் எங்க போகணும்? மேகத்துல அடிக்குது. மேகத்துல அடிச்சு
அது எங்க போய் மழை பெய்யும் அவர் கட்டளையிட்டுருவாங்க. அந்த இடத்துல பெய்யும், மற்ற இடத்துல பெய்யாது. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளே அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். யாருக்கு மழை பெய்யணும்? ஆண்டவர் சொல்ற இடத்துல தான் போய் மழை பெய்யும். எதற்காகனா பூமியிலே அவர்களுக்கு பலன். அதுக்கு அவங்க பொறுமையா காத்துட்டு முன்மாரி மழைக்காக ஜெபம் பண்ணியாச்சு, மழை பெஞ்சிருச்சு. இவங்க என்ன சொன்னோம்? வெயிட் வெயிட். இப்ப என்ன காலத்துல இருக்கோம்னா நம்ம வெயிட் பண்ணவே முடியாது. நமக்கு எல்லாம் இன்ஸ்டன்டா நடக்கணும். சரி, மழைய ஆண்டவர் பிள்ளைகள் கறந்து கொடுத்திருக்காரு. அவங்க ஜெபம் பண்ணா மழை கிடைக்கும். யார் ஜெபம் பண்ணா மழை கிடைக்கும்? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் மழைய அவர் சொல்ற இடத்துல பெய்யுங்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் ஜெபிச்சா முன்மாறி பின்மாறி மழையை தருவீங்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி. திஸ்பியனாகிய எலியா எப்பவுமே ஒரு தீர்க்கதரிசி பேச ஆரம்பிச்சானா அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய குவாலிபிகேஷன் சொல்லி நான் என்ன இருக்க பிள்ளை பாருங்க. எரேமியா எடுத்துக்கோங்க. எரேமியால 1 வசனத்துல பாருங்க. பென்யமீன் தேசத்தாராங்க ஆனாதோத் ஊரிலே ஆசாரியர்களிலே ஒருவனாகிய இல்கியாவின் குமாரனாகிய எரேமியா. என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர், சுஜித் லைசாண்டர். என் மக டீனா தேவியா இந்த கேவி ஸ்கூல்ல படிச்சா, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சா. ஒரு டீச்சர் கிடைச்சா, நீ லைசாண்டர் வீட்டு பிள்ளையா? ஆமா. உங்க அப்பா யாரு? அந்த சொக்கப்பா இருப்பாரு அவரா உங்க அப்பா? ஆமா. நீ அந்த மாதிரி இல்ல சொல்லிட்டு பேசா. என்கிட்ட வந்து சிரிச்சு சொன்னா, எப்பா உங்களுக்கு நீங்க சுஜித் லைசாண்டர்னு சொல்ல மாட்டீங்க, சொக்கப்பா இருக்கிற அந்த ஒரு மலை அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இவருக்கு லைசாண்டருடைய பேத்தி சுஜித் லைசாண்டருடைய மகங்கிற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. ஆனா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனத்துல கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா அப்பா வரையும் காணும், தாத்தா வரையும் காணும். ஆனா ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது, ஒண்ணு இருக்குது, அது யாருக்குமே கிடைக்காது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இதை நீங்க சொல்லணும், நான் சொல்லணும். நான் எங்க நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எனக்கு என்ன ஒரு பவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. அப்ப நான் சொன்னதான் ஆண்டவர் கேட்போம். அப்பா அப்ப அவர் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட ஒரு தைரியமா அவரோடு கூட இருந்து பிரதர் சாம் ஜெபத்தை ஒரு வார்த்தையை சொல்லுவார். இன்னைக்கு நான் 4 மணி நேரம் நீதியின் சூரியனை முழுங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிங்க முழுங்குவீங்க? ஆண்டவர் முன்னாடி 4 hours நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறத நீதியின் சூரியனை விழுங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி தைரியமா அவர் சொல்லுவார். சரி, பாலை பெய்யாது. இது பெஞ்சிச்சா? யாஸ் பெஞ்சிச்சு. 18வது அதிகாரம் 41வது வசனம் 18 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அவருக்கு தான் கேட்கும், யாரும் கேட்காது. அவர் கேட்குது. ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் கொடுப்பாரு. ஆகாப் போஜனபத்தை பண்ணிப்பது. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்திலே சிகரத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரன் நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார். அவன் போய் பார்க்கறான், ஒன்னும் இல்லைங்கிறான். 7 தரம் போய் பார்க்கறான். 44 7ஆம் தரம் வரும்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மனுஷன் உள்ளங்கை அளவு சிறிய மேகம், உள்ளங்கை அளவு சிறிய மேகம். இது எனக்கு ஒரு பாஸ்டர் இந்த அழகா எனக்கு விளக்கமா சொன்னார். அவர் விருதுநகர்ல ஒரு ஆலயம் கட்டுறார். ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய குடிசை தான் இருக்கு, கூரை ஷாப், ஒண்ணுமே கிடையாது. பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் அவர் சபைக்கு அவரோட ஒரு ஐக்கியம் வர ஆரம்பிச்சிச்சு. பணக்காரருக்கு நினைச்சா அவரே கட்டி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஆனா அவர் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணல.
இவங்க 2 பேரும் இப்போ க்ளோஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அவரை பார்க்க போறாரு, அவர் இவரை பார்க்க வர்றாரு, அப்படி இருக்காரு. நாகர்கோவில் தான் அவர் நேட்டிவ் பிளேஸ். அங்க போனப்ப அவங்க தலைமையகத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அவங்க கேட்பாங்க, என்னப்பா நீ ஆரம்பிக்கையா, நீ ஆரம்பிச்சா தானே நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். அவர் சொன்னாரா, சீனியர் பாஸ்டர் தான், ஐயா உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன், அந்த மேகத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம்ங்கிற மழை பெய்ய போகுது. பெஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த ஐஸ்வரன் அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு, பாதிக்கு மேல ஹெல்ப் பண்ணாரு. இவரு ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாங்கினாரு. பெஸ்ட் ஆலயத்தை முதல்ல கட்டி முடிச்சுட்டு போயிட்டார். அவர் படிச்சிட்டார். இப்ப இங்க கிடையாது, படத்துக்கு போயிட்டார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டாக்டர், எனக்கு நான் போய் சொன்னேன், உள்ளங்கை அளவு மேகத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதே அந்த பைபிள்ல உள்ளத அவங்க எவ்வளவு அழகா அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறாங்க, இந்த மாதிரி கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமழை இரைச்சல வந்துருச்சு. அடுத்து பாருங்க, மழையை குறித்து அது எப்படி உபயோகப்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளணும். எசாயா 30வது அதிகாரம் 30:23. மழை, பயிர். நமக்கு இதை குறித்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார். ரெண்டுமே முக்கியங்க. நிலத்துல பயிர் கிடைக்கணும், ஆகாரம் கிடைக்கணும். நீங்க கேட்கலாம், அது கிடைச்சா அது வந்துரும்லன்ட்டு. ஆனா அந்த ஆகாரம் பரத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு, எல்லாரும் பயிர் செஞ்சா பயிர் செய்வாங்க, நல்லா விளையும். ஆனா பெர்சன்டேஜ் தான் வரும். ஈசாக்கு விதை விதைத்தார், 100% ஆசிர்வதிப்பார். எல்லாருக்கும் கிடையாது. இன்னைக்கும் பூமியில எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி ஆசிர்வதிக்க மாட்டார். ஒரு சிலர் வித்தியாசமா ஆசிர்வதிப்பார். அது அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். காலத்திலே உன் ஆடு மாடுகள் விசாரமான மேய்ச்சல். விசாரமான மேய்ச்சல் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிச்சு விசாலத்துக்குள்ள கொண்டு வரும். ஜே.எம். ஸ்டாலின் இருக்கார். அவர் வீட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க எனக்கு தெரியாது, நான் போயிருக்கேன். அது விசாலமான ஒரு இடம். அங்க மேல போனீங்கன்னா காத்து சிலு சிலு சிலுன்னு வரும். அது கட்டாத வீடு. யாரோ ஒரு புண்ணியவான கேட்டுட்டு அந்த அளவுக்கு நாகர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. எல்லாத்தையும் ஸ்டாலின் கொடுத்துட்டு அந்தாக போயிட்டார். இது விசாலமான ஒரு இடம். ஏன் இதை நான் விசாலமான இடம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஸ்டாலினுடைய பழைய வீட்டுக்கு போனா தான் தெரியும். அந்த வீடு எப்படி இருக்குன்னா இங்க வந்தா தான் தெரியும். அது விசாலமான ஒரு வீடு. எரேமியா 14வது அதிகாரம் 22வது வசனம், 14:22. புறஜாதிகளுடைய வீணான தேவனுக்குள் மலையை வர்ஷிக்க பண்ணத்தக்க அவன் உண்டோ? ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. ஏன் முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாயா, நான் மலையை கொடுப்பேன். ஆனா புறஜாதியார் எங்கேயாவது போய் நின்று சொல்லட்டும், நீ டான்ஸ் ஆடு, அக்னி இறங்காது, ஒண்ணு இறங்காது. சேலஞ்ச் பண்றது. அல்லது வானங்கள் தானாக மலையை கொடுக்குமா? நீங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீரல்லவா அதை செய்கிறீர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினீர். எரேமியா மிக அழகாக ஆண்டவரே நீங்க ஆண்டவரே நாங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்து அந்த மலை அது எப்படி பெய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அதிகாரம் எரேமியா 13 பின்மாறி முன்மாறி அது எப்படி பெய்யும், அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் ஒண்ணு செய்யணும், ஏன்னா அவருக்கு செஞ்சா தான் கிடைக்கும். எரேமியா 10:13 அவர் சத்தமிடுகையிலே வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகும். எரேமியாக்கு காட்டுறாரு ஆண்டவர், அவர் சத்தம் போடுவாராம். அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மலைகளோடு மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலிலிருந்து புறப்படுத்துகிறார். இதே வசனத்தை 51வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்கு. அதை நீங்க எடுத்துக்கோங்க. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். இதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். திங்கள் வியாழன் தான் தியானிச்சுட்டு இருக்கோம்.
அது நன்மையினாலே முடிசூட்டுகிறார் ஒரு ராஜாவை போல. 22வது அதிகாரம் ஆண்டவர் தன்னுடைய வருகையும் மழையை கம்பேர் பண்ணிட்டு அவர் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 72:6 2வது வருகையை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு யாக்கோபு. யார்கிட்ட பேசுறாரு? கஷ்டப்படுறவங்கள்ட்ட. எப்பா நம்ம ஆண்டவர் எப்படி வருவார் தெரியுமா அவனுக்கு? 72வது அதிகாரம் 6வது வசனம். புல்லுறுப்புண்ட வெளியின் மேலே பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். பூமியை நனைக்கும் தூறல். இந்த அழகான ஒரு கம்பேரிசன். அப்படி வருகையே இதே மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பயிர் யாருக்கு நம்ம பார்த்தோம். இப்ப மழை பல இடங்கள்ல பெய்யும். கடல்ல பெய்யும், சில மலையில காற்றுல போய் பெய்யும். ஆனா அந்த பெய்யற மழை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 104:14 பூமியில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு சாப்பாடு வேணும். முன்மாறி பின்மாறி அதான் விவசாயி செய்றான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்க என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்மாறி பின்மாறி மழை கொடுக்கும்போது பூமியிலே ஆகாரம் உண்டதற்கு அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு ஓபான பெறையும் முளைக்க பண்ணுகிறார். அதாங்க முளைக்க பண்ணது அவர் தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தென்னை மரம், தென்னை நாத்து தெரியும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு 6க்கு 6 குழி தோன்றீங்க. அது நல்லா ஆத்து மனை உள்ள போடுறீங்க. பாதி போட்டு அது மேல நல்லா ஹை பிரீடு ஒரு தூக்கி உள்ள வச்சாச்சு. நல்லா மூடிட்டீங்க. தண்ணி ஊத்துறீங்க, டெய்லி தண்ணி ஊத்துறீங்க. இது அதுல ஒரு ஷூட்டோட தான் அங்க கொடுப்பான். புரியுதுங்க? இப்ப டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க. அதான் முளைச்சு வரணும். நீங்க 2 ஈழு இழுப்பையா, இழுத்தா தானே அங்க வளரும், செத்து போயிடும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யணும், அதை முளைக்க பண்ணுவார். உங்க வேற தண்ணி ஊத்துறது, முளைக்க போறது அவர் தான் அதை செய்யணும். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்ததிக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உங்கள் சந்ததி, உங்களுடைய சந்தானத்தின் மேல ஒரு ஆசீர்வாதம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அவர் செய்ய வல்லவராகிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை, அதனுங்க ஆசீர்வாதமான மழை. சில மழை பெய்யும், நல்லா நெல் விளைஞ்சு ஃபுல்லா நிற்கும். ஒரு 4 நாள் அறுக்கணும். ஊத்தும் 10 நாளைக்கு ஊத்தி ஆளுங்க இறங்கி அறுக்க முடியாது. அது சாபம். ஆனா ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். இது எதுக்காக கொடுக்கிறார்னா, நீங்க அதை வாங்கி புசிக்கணும். அதுக்கு ஆண்டவர் கண்டிஷன் வச்சிருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. உடைய 2வது வருகையும் ஒரு விவசாயி முன்மாறி பின்மாரிக்காக பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறத குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுக்கும் அந்த பொறுமை தேவை. உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம்.